அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணி இன்று தமிழகம் முழுக்க 36 வருவாய் மாவட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் இளைஞர் அணியினருடன் இணைந்து போதை கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறோம். தமிழகம் முழுக்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எங்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு இதற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கான காரணம் என்னவென்றால், தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்து வந்து கொண்டே இருக்கின்றது என்பது ஒரு சாதாரண பாமர மக்களுக்கு கூட தெரியக்கூடிய அளவில் போதை என்பது பறந்து விரிந்து கிடக்கின்றது. அதை எதிர்த்து இளைஞர்கள் போராடினாலோ அல்லது புகார் சொன்னாலோ, அதை எதிர்த்து வாதிட்டாலோ கூட அவர்கள் தாக்கப்படக்கூடிய காட்சிகள் தமிழகம் முழுக்க தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. உதாரணமாக, தேனியில் ஒரு இளம் பெண் சட்டக்கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி இந்த போதை பயன்படுத்துதல் அதிகமாக இருப்பதை கண்டு அவர் பகுதியில் போதை பயன்படுத்துவர்கள் குறித்து ஒரு புகார் சொன்ன ஒரே காரணத்திற்காக அன்று இரவு யாரை எதிர்த்து புகார் கொடுத்தாரோ அவர்களே வந்து இரும்பு வாளியால் அவரை தாக்கிய காட்சிகளை பார்த்தோம். அதே போன்று சென்னையில் இது போன்ற போதை பயன்படுத்துவதற்கான தகவலை காவல்துறையினர் சொன்ன இளைஞர்கள் பல பேர் தேடி தேடி வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களே போதை கலாச்சாரத்திற்கு இந்த இளைஞர்கள் பாதிக்கப்படக்கூடாது, இந்த நாடு சீரழிந்து விடக்கூடாது என்று கருத்தில் கொண்டு காவல்துறைக்கு புகார் கொடுத்தால் கூட அவர்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். அப்போ இங்க யாருக்கு பாதுகாப்பு இருக்கு? இந்த போதை பழக்கத்தை யாரு கட்டுப்படுத்துவாங்க? கட்டுப்படுத்த நினைப்பவர்களை எல்லாம் நீங்கள் கொண்டு விட்டீர்கள் என்றால் வேறு யார் இருக்கிறார்கள் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு? அதனால காவல்துறையும் திமுக அரசும் இதுவரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் போதும். இனிமேலாச்சும் இந்த போதை கலாச்சாரத்தினால நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய இளைஞர்கள், நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து இதற்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுடைய குற்றச்சாட்டு காவல்துறை மீது கிடையாது. ஏனென்றால் காவல்துறையினர் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். திமுகவை சேர்ந்த பல நிர்வாகிகள் போதைப் பொருட்களை விற்பதற்காக கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்று வருகிறார்கள், விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் யார் மீதும் ஒரு முழுமையான நடவடிக்கையோ முழுமையான கன்விக்ஷன் தண்டனையோ வாங்கி கொடுக்க இந்த அரசு தவறி இருக்கின்றது. அதன் மூலமே தெரிகின்றது இந்த திமுக அரசு இதை ஊக்குவிக்கின்றது என்பது. இதற்கு தடுப்பதற்கு என்ன வழி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, குஜராத்ல இருந்து வர்றதுனால கஞ்சா வைக்குது அப்படின்னு புதுசா ஒரு கதையை விடுறாங்க. அதாவது குஜராத்ல இருந்து இங்க வந்து கஞ்சாவை விற்க முடியாது. ஏனென்றால் கஞ்சா என்பது உள்ளுக்குள்ளேயே விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள். குஜராத்ல இருந்து கஞ்சா இங்க கொண்டு வரணும்னா டிரான்ஸ்போர்டேஷனுக்காக கூடிய காசு இங்க வித்தா அவங்களுக்கு கிடைக்காது, அதுல எந்த லாபமும் கிடையாது. தமிழகத்தில் பிடிபடக்கூடிய வழக்குகள்ல 95% வழக்குகள் கஞ்சா வழக்குகள். கஞ்சா என்பது உள்ளூர்லயே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம். 200 கிலோமீட்டருக்கு மேல நீங்க கஞ்சா உற்பத்தி செஞ்சு கொண்டு போய் விற்றீங்கன்னா அதனால ₹1 கூட லாபம் இல்லை. அப்போ 95% வழக்குகள் இங்கே பதியப்படுவது, இங்கே பிடிக்கப்படுவது, இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய கஞ்சா விளைவிப்பதனால்தான். அதை தடுப்பதற்கு திமுக அரசு தவறிவிட்டது. எவ்வளவோ முறை போராடியும் எவ்வளவோ முறை ஆர்ப்பாட்டம் நடத்தியும் இதற்கு தீர்வு வரவில்லை. வரக்கூடிய தேர்தலில் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுக அரசை வீட்டிற்கு அனுப்புவார்கள். அதிமுக தலைமையிலான ஆட்சி இங்கே வந்தவுடன் இளைஞர்களுக்கான விடிவு காலம் பிறக்கும் என்பதை மக்களிடம் தெரிவிப்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று தமிழகம் முழுக்க 36 இடங்களில் நடைபெற்றது. மிக வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கின்றது. கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், அந்த தலைவர்களும், இளைஞர்களும் ஒன்று சேர வந்து கலந்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினரே. ஆகையால் அவர்கள் நிச்சயமாக எங்களுக்கு ஆதரவு அளித்து ஆட்சி கட்டளையில் அமர வைப்பார்கள் என்று நம்புகிறோம். சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஜீரோ கஞ்சான்றாரு. முதலமைச்சர் சட்டமன்றத்திலே போதை கலாச்சாரம் இல்லவே இல்லை அப்படின்றாரு. அப்போ வந்து சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பாஜக உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்த சட்டமன்றத்துல பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு தகவல் வந்திருக்கு, திமுக தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு ஆண்டுக்கும் 100 நாட்கள் சட்டசபை நடக்கும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா இந்த 5 ஆண்டுகள் சேர்த்துமே 200 நாட்கள் கூட சட்டசபை நடக்கல. அப்போ சட்டசபையில முழுக்க நடப்பது எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அது நடக்கல. பாஜகவினர் குரல் எழுப்பினாலும் பேசினாலும் கூட அந்த காணொலி கூட எங்களுக்கு கிடைப்பதில்லை. இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 ஆண்டுகள்ல சட்டசபையில பேசியதற்கான எந்த காணொலியும் எங்களுக்கு வழங்கப்படுவது இல்லை. அவர்களுக்கு எது வேணுமோ அதை மட்டுமே காண்பித்துக் கொள்கிறார்கள் மக்களிடம். நிச்சயமாக எங்கள் ஆட்சி வந்தவுடனே ஜனநாயக பூர்வமாக சட்டமன்றத்தில் நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் நேரலையில் மக்களுக்காக ஒளிபரப்பப்படும். அப்பதான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க அவர்களுக்காக சட்டசபையில் யார் குரல் கொடுக்கிறார்கள் என்று.
இந்த பாஜகவும் அதிமுகவும் எதிர்கட்சியா அதை பொறுப்பா செயல்படாம போயிட்டு இருக்கலாமா? ஏன்னா நீங்க முன்னெடுக்கும் போது உங்களை திருப்பி தாக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அதெல்லாம் இல்லவே இல்லை. அவர்கள் மிக மிக கொடூரமானவர்கள். அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூட பல பேர் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு தேவை பணம் மட்டும்தான், கட்சி யாரு அதெல்லாம் அவர்களுக்கு அக்கறை இல்லை. இதே போன்று போதைப் பொருளால பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில கூட எங்க நிர்வாகிகளை சமீபத்தில் கூட போதைப் பொருள் பயன்படுத்தியவர்கள் தாக்கும் போது நாங்க எதிராக கண்டனம் தெரிவித்து காவல்துறைக்கு சென்று வழக்கு பதிய வைத்து அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டுதான் வருகிறோம். ஆனால் அரசாங்கமே இதை ஊக்குவிக்கும் போது இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் அதை தடுக்க முடியாது, எதிர்த்து போராட முடியாது. அரசாங்கம் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். நம்ம இளைஞர்களுடைய வருங்காலத்தை மனதில் வைத்து இது போன்ற தவறான செயல்களுக்கு அவர்கள் ஆதரவளிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக வேற எந்த தீர்வும் கிடையாது. ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம், திமுக அரசியல்வாதிகள் போதையினால் வரக்கூடிய வருமானத்தில் திளைத்து போயிருக்கிறார்கள். அதை இனிமே ஒழிப்பதற்கு அவர்கள் எந்த காலத்திலும் முயற்சி செய்ய போவதில்லை. இவர்களுடைய நெட்வொர்க்கை முடிக்கணும் என்றால் அதிமுக ஆட்சி வந்தால்தான் அது சாத்தியம் என்பதையும் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். முனைவர் SG சூர்யா, இளைஞரணி தலைவர், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு.